நம்ம தமிழ்நாட்டின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வாயாலே கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு இது மாதிரி ஒரு தடுப்பூசி இருக்கு. அத போடுங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ கிரியேட் பண்ணாங்க. ஏன் கிரியேட் பண்ணாங்க அப்டின்னா, கடந்த ஆண்டுகள்ல எடுத்த ஒரு ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால நெறைய பெண்கள் மரணிக்கிறாங்க அப்டிங்கிற ஒரு செய்தி வருது. இத செய்தி வந்த அடுத்த கணமே என்ன பண்றாருன்னா, கிட்டத்தட்ட 36 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்ல நிதிய ஒதுக்குறாரு. எந்த மாநிலமும் பண்ணல. தமிழ்நாடு தான் பண்ணுது. 9லிருந்து 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு ஹெச்பிவி அப்படிங்கிற இந்த தடுப்பூசிய போடுங்க. அப்பதான் எதிர்காலத்துல அவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராம இருக்கும்னு முதல்ல ஆக்ஷன் எடுத்தது தமிழ்நாட்டினுடைய முதல்வர். இத ஏன் சொல்றேன்னா, அவங்க ஓட்டு போட போறது கிடையாது. இதன் பின்ன என்ன இருக்குன்னா, பெண்களுடைய வாழ்க்கை இதனால பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிற சுயமரியாதை இயக்கத்தின் உடைய ஒரு சான்றா தான் இத பார்க்க முடியுது. ஏன்னா பெண்கள் எந்த அளவுக்கு முக்கியம் நம் நாட்டுல அப்படிங்கிற உணர்ந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிகாஷனரி மெஷர்ஸ அவரு கையில எடுத்திருக்காரு.